أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் ஒல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவன் புறத்திலிருந்து வழங்கியிருக்கிற மகத்தான அருள்களில் ஒன்று, நாம் குடும்பமாக வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருந்த போதும் அவைகள் கூட்டாக வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்த போதும் குடும்பமாக வாழ்கிற வாய்ப்பு மனிதனுக்கு மாத்திரமே அல்லாஹ் வழங்கிய மகத்தான சிறப்புகளில் ஒன்று. எந்த இனத்திற்கும் அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உலகத்தினுடைய மாபெரும் தலைவர்களாக வாழ்ந்தவர்கள் கூட குடும்ப வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சமூகத்திற்கு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் கூட குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருக்காங்க. மிகப்பெரிய தத்துவங்களை மிகப்பெரிய சாதனைகளை உலகத்தில் உருவாக்கி கொடுத்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில அவங்க வெற்றி பெறல. ஆனால் நமக்கு கிடைத்த தலைவர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையிலும் கூட ஒரு மகத்தான முன்மாதிரியை, ஒரு எடுத்துக்காட்டை, வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான சூத்திரங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பது நமக்கு கிடைத்த வழிகாட்டியை அல்லாஹ் அருளாக கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கான மகத்தான சிறப்பு. அல்லாஹ் கொடுத்த அருள்களில் ஒன்று. ஆண் ஒரு படைப்பு, பெண் ஒரு படைப்பு. ஆண் உடலால் வேறுபட்டிருக்கிறான், மனதளவில் வேறுபட்டிருக்கிறான், சிந்தனைகளால் வேறுபட்டிருக்கிறான். பெண்ணுக்கான படைப்பு வேறொரு படைப்பு. பெண்ணின் உடல் அமைப்பு வேற, பெண்ணிற்கான சிந்தனைகள் வேற. ரெண்டு பேரையும் ஒரு மையப்புள்ளியில் சந்திக்க வைத்து அவர்களை வாழ்வதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் அமைத்து கொடுத்து, அது சாத்தியம் என்கிற காரணத்தினாலதான் ரெண்டு பேரும் ஒரு மையப்புள்ளியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறுபட்ட மனிதர்களாக இருந்த போதும் கூட ஒரு மையப்புள்ளியில் அவர்களால் பயணிக்க முடியும் என்கிற காரணத்தினாலதான் திருமணத்திற்கான ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப திருமணத்துல கணவன் என்று ஒரு தரப்பும் மனைவி என்று இன்னொரு கேரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கை என்கிறோம். இன்றைக்கான தகவல்ல ஒரு கணவனுக்கு இஸ்லாம் என்ன வழிமுறையை சொல்லி தந்திருக்கிற, ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் எப்படி நடந்து கொண்டால் ஒரு குடும்ப வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அமைத்து கொள்ள முடியும் என்பதற்கான செய்திகளை நாம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிய இருக்கிறோம்.
திருக்குரான்ல அல்லாஹ் சொல்லுகிற முதல் தகவல், எப்போதுமே குரான் நமக்கு காட்டிய மகத்தான வழிகாட்டுதல்ல செயல்பாட்டிற்கு முன்னால் மனரீதியான சில தயாரிப்புகளை குர்ஆன் எப்போதும் வழிகாட்டும். முதல்ல மனதளவில் ஒரு மனிதன் தயார்படுத்தப்படுகிற போதுதான் செயல்பாட்டுக்குள்ள சில வித்தியாசங்கள் ஏற்படும். அப்ப முதல் தகவலாக திருக்குரான் பதிவு செய்கிற செய்தி, ஒரு ஆணுக்கு கட்டளையிடுகிற குரானுடைய வசனம். அல்லாஹ் குரான்ல சொல்றான், திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். என்ன செய்தியை பேசுகிறான்னா, ஃபஇன் கரிஹ்துமுஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன் வயஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில உன் மனைவிட்ட நீ வெறுப்பாக நினைக்கிற, நீ நினைக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் நல்ல செய்திகளை அல்லாஹ் நிறைவாக வைத்திருக்கிறான். இதான் முதல் கட்டளை, குர்ஆனுடைய கட்டளை, ஆண்களுக்கான உத்தரவு. ஏன் ஆண்கள் முதலில் சரியாக வேண்டுமானால், ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய தலைமை. அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசாய், பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தலைமைத்துவம் சரியாக இருக்கிற போதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான். ஒரு பெண் சமையலில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறாள், ஆனால் குழந்தைகளை வளர்ப்பதில் அவள் மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாள். வீடை பராமரிப்பதில் அவள் சிறந்தவளாக இருக்கிறாள். ஒரு விஷயம் சரியில்லை என்றால் பிடித்த இன்னொரு விஷயத்தை வைத்து உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஇன் கரிஹ மின்ஹா குல்கன் வ ரதிய மின்ஹா ஆகர். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் பிடித்த இன்னொரு விஷயத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். மன ரீதியாக ஒரு ஆண் எப்படி தயாராக வேண்டும் என்பதை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். எல்லாமே ஒரு நிறைவான சூழலில் வாழ்க்கையில் நமக்கு அமையாது. 100% சிறந்த கணவனாக நாமும் இருக்க முடியாது, 100% சிறந்த மனைவியாக அவளும் இருக்க முடியாது. எனவே சில பொறுத்து கொள்ளுதல்களை, சில ஏற்றுக்கொள்ளுதல்களை, சில விட்டு கொடுக்குதல்களை, சில அனுசரிப்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது. நீங்கள் நிறைவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு உத்தரவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் உரையாற்றுறாங்க. அப்படி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதை மக்களுக்கு சொன்னாங்களோ அதனுடைய சுருக்கத்தை தான் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அந்த இறுதி உரையில் ரசூலுல்லாஹ் உரையாற்றினாங்க. சுருக்கம், தான் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தி இந்த உம்மத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்களோ அதனுடைய சுருக்கமான உரையாக அந்த உரை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய உரை இப்படித்தான் ஆரம்பிச்சது. எப்படி சொன்னாங்கன்னா, இஸ்தௌசு பின் நிசாயி கைரா, பெண்கள் விஷயத்தில் மிகச் சரியாக நடந்து கொள்ளுங்கள். முதல் வார்த்தையும் அப்படித்தான் துவங்குது, ஹதீது. அதற்கு அடுத்து தான் தொழுகையை பேசினாங்க, நோன்பை பேசினாங்க, தர்ம பேசினாங்க, சமூக கட்டமைப்புக்கான எல்லா விஷயத்தையும் பேசினாங்க. கடைசியில பேச்சு முடிக்கப்படுகிறது, இதே வார்த்தையில் பேச்சை முடிச்சாங்க, இஸ்தௌசு பின் நிசாயி கைரா, பெண்கள் விஷயத்தில் மிகச் சரியா நடந்துக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம் தான் அந்த பேச்சு. அதுல அவங்களுடைய பேச்சின் துவக்கத்தையும் பெண்களை பற்றி எச்சரிக்கையாக இருந்தது, பேச்சின் முடிவிலையும் பெண்களை பற்றி எச்சரிக்கையோடு தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. ஏன்னா ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவான், பெண்கள் விஷயத்தில் தோற்று போவான். எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற சூழலில் வாழ்ந்து விடுவான், மனைவியை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் அவன் தோற்று போவான். எனவே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிற விஷயத்தில் தான் ஒரு ஆணுக்கான வெற்றி இருக்கிறது. எனவே பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்ணை அல்லாஹ் உன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைச்சிருக்கான். ஒரு பொருளை அமானிதமா கையில வாங்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, ஆணாதிக்கம் இல்லை, ஆணிற்கு அடிமையாக பெண் இல்லை, அமானித பொருளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், மீண்டும் கொடுத்தவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அமானிதமாகத்தான் பெண்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாதுகாருங்கள், பராமரியுங்கள், மீண்டும் படைத்தவரிடத்தில் அந்த பெண்கள் மிகச் சரியாக நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி மொழியில் நமக்கு சொல்லி காட்டினாங்க. அடுத்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் நல்ல பெயர் வாங்குகிற போதுதான் அவன் சிறந்த ஆண்.
ஆணுக்கு அப்படி வார்த்தை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி வருது. ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உன் குடும்பத்தில் சிறந்தவன் தான் உன்னிடத்தில் சிறந்தவன். ஊர் உன்னை போற்றலாம், உலகம் உன்னை புகழலாம், உன்னோடு வாழ்ந்த உன் மனைவி நீ நல்லவன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் ஒரு ஆண் சிறந்த ஆணுக்கான அடையாளம். அல்லாஹ்விடத்தில் அப்போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். பெற்றோர்கள் திருப்தி பெற்றிருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் திருப்தி பெற்றிருக்கலாம், நட்பு வட்டாரம் உன்னை நேசித்திருக்கலாம், உலகத்தினுடைய மகத்தான வழிகாட்டியாக உன்னை உலகம் அங்கீகரித்திருக்கலாம். உன்னோடு வாழ்ந்த மனைவி, உன்னுடைய பிளஸ் மைனஸை தெரிஞ்சவ, உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் மேடு பள்ளங்களை அனுசரித்து வாழ்ந்தவள், அவள் சொல்லணும் நீ நல்லவன். அப்பத்தான் அல்லாஹ்விடத்தில் நீ நல்லவனாக மாறுவதற்கு வழி. ரசூலுல்லாஹ் ஹதீஸை இப்படி முடிக்கிறாங்க, வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் சிறந்தவனாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என் குடும்பத்தில் சிறந்தவனா இருந்தேன். என் மனைவிட்ட கேளுங்க, 11 திருமணம், ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறேன். திறந்த புத்தகமாக என் வாழ்க்கையை நான் பிரித்து வைத்திருக்கிறேன். என் மனைவிமார்கள்ட்ட கேளுங்க நான் எப்படி நடந்தேன். எனவே என் மனைவிமார்களை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையில் தான் என் வாழ்க்கைக்கான வெற்றி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்தி கொடுத்தாங்க. ஆணை அனுசரித்து போய் ஆணுக்கு கட்டுப்பட்டு நடந்து ஆணிடத்தில் நல்ல பேர் வாங்கினால் மாத்திரம்தான் ஒரு பெண்ணுக்கான வெற்றி என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு அழுத்தப்படுத்தல. ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கான சூழலில் அவள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாள். நீ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் அந்த பெண் இருக்கிறாள், நீ பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் அந்த பெண் இருக்கிறாள். எனவே அவளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு சூழல் உன்னால் உருவாக்கப்படுமானால் அவள் உன்னை நல்லவன் என்று புகழ்வாளானால் அப்போதுதான் நீ அல்லாஹ்விடத்தில் சிறந்த கணவனுக்கான அடையாளத்தை பெற முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரமல்ல, நான் என் மனைவிட்ட அப்படித்தான் இருந்தேன்னு மேற்கோள் காட்டினாங்க. இது ரசூலுடைய வழிமுறை, இது ரசூலுல்லாஹ் காட்டிய அற்புதமான செய்தி. எப்படியெல்லாம் நாம மனைவிட்ட நடக்கணும், ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டிய அந்த வழிகாட்டுதலை பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா அம்மாவோடு ரசூலுல்லாஹ் இருக்காங்க. இரவு நேரத்தில் வெளியே கிளம்ப வேண்டிய தேவை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது. மனைவி தூங்குறாங்கன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க. மனைவிட்ட எதுவும் சொல்லாம ரசூலுல்லாஹ் இரவுல வெளியே வந்துட்டாங்க. திரும்ப தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா அம்மா முழிச்சிருக்காங்க. பார்த்த உடனே ஆயிஷா அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டல, நான் உனக்கு தகவல் சொல்லாம போயிட்டேன். நீ தூங்குற நேரத்துல நான் உன்னை எழுப்புனா உன்னுடைய தூக்கத்திற்கு தொந்தரவு வந்துடும், உன்னுடைய தூக்கத்தை நான் கெடுத்துருவேன்னு நான் அச்சப்பட்டேன், அதனால உன்னை எழுப்பாம போயிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. முஸ்லீம் ஷரீஃபினுடைய 1619வது நபிமொழியா இது இடம்பெறுது. மனைவியினுடைய தூக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு முக்கியம் கொடுத்தாங்க பாருங்க. நான் எவ்வளவு தாமதமா வந்தாலும் நீ முழிச்சிருந்தனா எனக்கு உணவு பரிமாறணும், நான் லேட்டா வந்தாலும் நீ தூங்கக்கூடாது, உன்னுடைய தூக்கம் கணக்கில் எடுக்கப்படுறதில்ல, நீ என்னை கவனித்து விட்டு தான் உன் உறக்கத்திற்கு போகணும். பின்தூங்கி முன்னெழுவாள். பெண்ணுக்கு பேர் என்னங்க, பின்னாடி லேட்டா தூங்கணும் ஆனா முன்னாடி அவன் எந்திரிச்சிடணும். பின்தூங்கி முன்னெழுவாள்னு அவளுடைய தூக்கத்தை கணக்கில் எடுக்க கூடாது என்று ஒரு கருத்து பேசப்படுகிற போது தன்னோடு வாழ்ந்த மனைவி அவள் தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க. கதவை வேகமா திறக்க மாட்டாங்க. அந்த கதவனுடைய டாப்பாலுடைய சத்தம் மனைவியினுடைய தூக்கத்தை கலைச்சிடக்கூடாது. செருப்பை டம்முன்னு போட்டுட்டு சத்தத்தோடு ரசூலுல்லாஹ் உள்ள போக மாட்டாங்க. மனைவியினுடைய தூக்கத்துக்கு எவ்வளவு கவனம். ஏன் ரசூலுல்லாஹ்வும் ஆயிஷா அம்மாவும் அவ்வளவு பிரியத்தோடு வாழ்ந்தாங்க? ஏன் ரசூலுல்லாஹ்வும் ஆயிஷா அம்மாவினுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு? மனைவியினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தில் எடுத்தாங்க. இன்னொரு செய்தி ஆயிஷா அம்மாவை அறிவிக்கிறாங்க. பெருநாள் அன்று பள்ளிவாசல்ல சூடான் நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உடல் பயிற்சி செய்கிறாங்க, விளையாடுறாங்க, சாகசம் செய்கிறார்கள். இந்த சாகசத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பள்ளிவாசல் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. பள்ளிவாசலுடைய அந்த வாசல்ல ரசூலுல்லாஹ் நின்றுக்கிட்டாங்க, கையை வச்சு மறைச்சிட்டாங்க. என் கண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணத்தோடு ஒட்டி இருந்தது. என் கண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணத்தோடு ஒட்டி இருந்தது. நான் அந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீண்ட நேரம் வரை பார்த்தேன். என் ஆசை உள்ள அளவு அந்த விளையாட்டை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, திருப்தியா பார்த்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
நான் திருப்தியா பார்த்து முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு என்னை உள்ள போறதுக்கு அனுமதிச்சாங்க. கவனிக்க வேண்டிய செய்தி பாருங்க, ஒரு மனைவியை திருப்திப்படுத்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க. ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவர், அன்றைக்கு அரசியல் தலைவர், உலக நாடுகள் அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக ஆட்சி நடத்திய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி விளையாட்டை பார்க்கணும்னு சொன்னபோது எவ்வளவு அனுமதியை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. மார்க்கத்திற்கு எதிரான அனுமதி அல்ல. மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக மார்க்கத்தினுடைய எல்லையை மீறுவோம், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா நடப்போம், எதை வேணாலும் செஞ்சு மனைவியை திருப்திப்படுத்துவோம் என்கிற எல்லை மீறிய செயல் அல்ல. மார்க்கத்திற்கு உட்பட்டு மார்க்கம் அனுமதித்த வழியில் மறைத்து கொண்டு தன் மனைவி அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னா ஒரு மனைவியின் விருப்பத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க. இங்க ஆசை பூரா ஆணுக்கு மட்டும்தான். எனக்குத்தான் ஆசை, மனைவிக்குன்னு ஒரு மனசு கிடையாது, அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. அவள் எதை விரும்புகிறாள் என்பதை ஒரு கணவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆண் முயற்சி செய்ய வேண்டும் என்பதில் இந்த சமூகத்தில் கவனமே இல்லை. ஏன் குடும்ப வாழ்க்கை தோற்று போகுது, ஏன் குடும்ப வாழ்க்கை கசப்பா இருக்கு? இங்க எல்லாமே ஆணுக்கு சட்டம் வேற, பெண்ணுக்கான சட்டம் வேற. தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான மார்க்கத்திற்கு உட்பட்ட வழியில் ஒரு மனைவிக்கான உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்க அழகாக விளக்கி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவே, நீ எப்போது கோபமா இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், நீ எப்போது என் மீது மகிழ்வா இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். எந்த கணவனும் தன் மனைவி அப்படி புரிந்த இடமே நீங்கள் பார்க்க முடியாது. மனைவி எப்ப கோபப்படுவான்னு ஒரு கணவனுக்கு தெரியுமா? மனைவி எப்ப மகிழ்ச்சியா இருப்பான்னு ஒரு கணவனுக்கு தெரியுமா? அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்காது, அவ எதை விரும்புவா, எதை அவ விரும்ப மாட்டா, எதை அவள் ஏற்றுக்கொள்வா, எதை வேணான்னு அவ புறக்கணிப்பா. ஏன்னா மனைவியை பற்றிய பாடமே நம்ம படிக்கல. அது நம்ம வீட்டுல சமைக்கிற ஒரு ஆளு, நம்ம வீட்டுல அது துவைச்சு போடுற ஒரு ஆளு, நம்ம வீட்டுல குழந்தைகளை பராமரிக்கிற ஒரு ஆயா. அவளுக்கான எண்ணத்தை, அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொள்வதற்கான முயற்சியில நிறைய கணவன்மார்கள் கவனம் செலுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எப்போது என் மீது பிரியமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், நீ எப்போது கோபமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆயிஷா அம்மா ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படின்னு சொல்லுங்கன்னு பார்ப்போம், எப்படின்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க, நீயும் நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல சில விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக நீ சத்தியம் செய்வ. அப்படி சத்தியம் செய்கிற போது நான் உன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன், இப்ராஹிம்னுடைய ரப்பின் மீது ஆணையாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அந்த இப்ராஹிம் நபியினுடைய ரப்பின் மீது ஆணையாக நீ சத்தியம் செய்வ. நான் யோசிப்பேன், நான் பக்கத்துல ஒரு ப்ராஃபட் தூதர் உட்கார்ந்துருக்கேன், என் பேரை சொல்லாம என் தந்தை இப்ராஹிம் நபியுடைய பேரை சொல்றான்னா என் மேல ஏதோ உனக்கு வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. சில நேரங்கள்ல பார்த்தா நீ பேசிக்கிட்டு இருக்கும் போது முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படின்னு என் பேரை பயன்படுத்துவேன். அப்ப நான் நினைப்பேன், நம்ம பார்ட்டிக்கு நம்ம மேல கோபம் இல்லை போல, அதனாலதான் நம்ம பேரை சொல்லுது. ஆயிஷா அம்மா திகைச்சு போனாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னது சத்தியம். மா அஹஜுருக்க இல்ல ஸ்முக்க, உங்கள் பெயரின் மீது தான் எனக்கு வருத்தம் இருந்ததை தவிர உங்க மேல எனக்கு வருத்தம் வந்ததில்லை. உங்க பெயரின் மீது தான் வருத்தம் இருந்ததை தவிர உங்க மேல நான் வருத்தம் இல்லை. எப்படி பாருங்க, ஒரு மனைவி அவங்க கோபத்தை வெளிப்படுத்தல, அன்பை வெளிப்படுத்தல, அடிமனதின் ஆழத்திற்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு கணவன் புரியணும். அவளோடு தானே வாழ்ந்திருக்கிறோம், அவள் தானே தகப்பன் என்கிற அந்தஸ்தை கொடுத்தாள், அவள் தானே குழந்தைகளை கொடுத்தாள், அவள் தானே நம் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் உருவாக்கி கொடுத்தாள். நிறைய கணவன்மார்களுக்கு அவருக்கு மேட்சா போடவே தெரியாது. பேண்ட் ஒரு கலர்ல இருக்கும், சட்டை ஒரு கலர்ல இருக்கும். மனைவி எடுத்து வச்சாதான் மேட்சே தெரியும். தண்ணி அவ தான் ஊற்றி வைக்கணும், துண்டு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும், கையிலே அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். ஏன் மனைவி இறந்ததுக்கு பிறகு கணவனால நீண்ட நாட்கள் வாழ முடியல? கணவன் இறந்து போனால் மனைவிமார்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள். ஆயுள் அல்லாஹ்வுடைய முடிவு. ஆனால் உலகத்தில் நீங்கள் பார்த்தால், ஏனால் எல்லாவற்றையும் மனைவி செய்து செய்து பழக்கப்பட்ட ஆண் வர்க்கத்திற்கு மனைவியின் மனதை புரிந்து கொள்கிற வாய்ப்பை பயன்படுத்துவதே இல்லை. அவள் எதை விரும்புகிறாள் என்கிற அவள் ஆசைக்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை.
தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற பொருள்களாக மாத்திரமே ஒரு மனைவிமார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர, மார்க்கம் கொடுத்த அனுமதியில், ரசூல் காட்டிய வழியில் ஒரு மனைவிக்கான உரிமையை, ஒரு மனைவிக்கான அங்கீகாரத்தை, ஒரு மனைவிக்கான உத்தரவாதத்தை ஒரு கணவன் தருகிற விஷயத்துல குறைபாடு வைக்கிறான். அங்கேதான் குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். பெற்றோர்கள்ட்ட இருந்ததை விட குடும்ப வாழ்க்கையில தான் நீண்ட வருடம் போகிறோம். பெற்றோர்களுடைய பராமரிப்புல வாழ்ந்தோம்ல, அந்த காலத்தை விட நாம அதிகமான காலம் எதுல இருந்தோம்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ளதா இருந்தோம். ஒரு மனைவியோட தான் வாழ்க்கை கடந்தது, மனைவிக்கு கணவனோட தான் வாழ்க்கை கடந்துச்சு. ஆனா அங்க பாருங்க, புரிதல் என்பதே இல்லாம ஆயிடுச்சு. புரிகிற பொருளாகவே ஒரு பெண் பயன்படுத்தல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், என் மனைவிக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஒவ்வொருத்துக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, என் மனைவிக்கு என்னங்க உரிமை இருக்கு? நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நபி தோழர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் யதார்த்தமா சொல்றாங்க. படோடபமான வார்த்தைகளை பயன்படுத்தல, மிகப்பெரிய தத்துவங்களை பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்கும் யதார்த்தமா மனிதனுக்கு தேவையானதை பேசுவாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சாப்பிடும் போது அவளையும் சாப்பிட செய்ய வேண்டும். உனக்கு உணவு கிடைப்பதை போல அவளுக்கு உணவு கிடைக்கிற சூழலை உருவாக்கணும். நம்ம சாப்பிட சொல்லத்தானே செய்யறோம், சாப்பிடத்தானே செய்யறோம்னு நினைக்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல கணவன் பிள்ளைகளுக்கு போய் மிஞ்சினால்தான் மனைவிக்கு. காயல்பட்டினம் எப்படின்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு போக சில நேரம் விருந்தினர்கள் வந்து விட்டால், உறவினர்கள் வந்து விட்டால், இருப்பதை வைத்து, பழைய உணவை வைத்து. நீங்க இப்படி ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு மனைவி கேட்ட கேள்வி, 40 வருஷம் உன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், நீ வரும்போதெல்லாம் சாப்பாடை போட்டு வச்சு உனக்கு கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு நாள் நீ சாப்பிட்டியான்னு என்னை இது வரைக்கும் கேட்டிருக்கியா? 40 ஆண்டு காலம் நீயும் நானும் வாழ்ந்திருக்கோம். ஒவ்வொரு நேரம் நீ என்னோடு இருக்கிற நேரத்தெல்லாம் நீ சாப்பிட்டியான்னு கேட்டு உனக்கு உணவை எடுத்து வச்சு நீ சாப்பிடுகிற வரை பக்கத்தில் இருந்து உனக்கு தேவையான உணவுகளை பரிமாறி இவ்வளவு பணிவிட செஞ்சிருக்கல. இந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீ சாப்பிட்டியாங்கிற கேள்வியை ஒரு கணவன் கேட்டியா? இந்த கேள்விக்கு விடையே இல்லை. நிறைய குடும்பங்கள்ல அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவள் சாப்பிட்டது கணக்கே கிடையாது. அப்படி ஒரு ஆண் பார்வைக்குள் வரவே இல்லை. எனக்கு சாப்பாடு கிடைத்தால் போதும் என்கிற இடத்தில் தான் பெருவாரியான ஆட்கள் முடித்துக் கொள்கிறார்கள். தன்னோடு வாழ்கிற மனைவி அவள் சாப்பிட்டாளா, அவளுக்கு தேவையான உணவு கிடைத்திருக்கிறதா, எந்த குடும்பத்தில் அது கவனத்தில் எடுக்கப்படுகிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறுகிறது. எந்த குடும்பத்தில் அது முக்கியத்துவம் மனைவிக்கு உணவு என்று நினைக்கப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் அது சிறப்பாரு. அவங்க தானே சமைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வச்சுக்கிடுவாங்க. நம்ம பங்களிப்பு என்ன? அதுல அவங்க தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுல என்ன நாம குறைந்து போக போகிறோம்? நமக்கான பங்களிப்பு என்ன? ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, நீ ஆடை உடுத்துவதை போல உன் மனைவியையும் ஆடை உடுத்த வேண்டும். உனக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி, உனக்கு ட்ரெஸ் இருக்க மாதிரி உன் மனைவிக்கு இருப்பதற்கான சூழலை யதார்த்தமா சொல்றாங்க. நீ சாப்பிட்ற மாதிரி அவளை சாப்பிடவை, நீ உடை உடுத்துவதை போல அவளுக்கு உடை. சில குடும்பங்கள்ல அதுவும் தவறு நடக்குது. கணவனுக்கு பார்த்தா உயர்ந்த இடம், நீ வீட்டுக்குள்ள தானே இருக்க, பரதா போட்டுத்தானே போற, உனக்கு எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சில குடும்பங்கள்ல மனைவிக்கான ஆடையின் விஷயத்திலும் கூட அலட்சியம் காட்டுகிறாங்க. அப்ப அவளுக்கு எந்த அங்கீகாரம் இல்லாமல் போகிறது. அவளுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போவது குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவியினுடைய முகத்துல நீங்க அடிக்காதீங்க, மனைவியினுடைய முகத்துல அடிக்காதீங்க. ஒரு ஆணை பொறுத்தளவுக்கு அவன் வைத்திருக்கிற கடைசி ஆயுதம் அதுதான். பேசி பார்க்கணும், சொல்லி பார்க்கிறோம், கேட்கலன்னு வந்துட்டா, ஒரு இழுப்பு இழுத்துட்டா பெண் அமைதி ஆயிடுவா. ஆண்களுக்கு ஒரு கேதி, நாம கோச்சுக்கிட்டாலும், நான் ஆணாக இருந்த போதும் கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன், அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கிற தைரியத்துல தான் கையை ஆண்கள் ஓங்குகிறார்களா? பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எனவே நம்ம அடிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது தரி, அந்த பார்வையெல்லாம் தேவையில்லை. ஒரு இழுத்துட்டா பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்னு நிறைய ஆண்கள் கைகளை ஓங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஆண் அடிப்பதற்கு தயாராக மாட்டான். மனைவிட்ட அடியும் வாங்கக்கூடாது, அடியும் கொடுக்க கூடாது. மனைவிட்ட
அடியும் வாங்குற கூட்டத்திலும் இருக்கக்கூடாது. அடி கொடுக்கிற கூட்டத்திலையும் ஒரு ஆண், ஒரு இஸ்லாமியன், ரசூலுல்லாவுடைய வழியை பின்பற்றக்கூடியவன் தன் வாழ்க்கைக்கான சூழலை அப்படி அமைத்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லா சொல்றாங்க, உங்களுடைய மனைவியை இழிவாக பேசாதீங்க. வெளியில பார்த்தா ரொம்ப கண்ணியமா பேசக்கூடியவர்கள் கூட, மரியாதையாக பேசக்கூடியவர்கள் கூட மனைவிட்ட பேசும்போது ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பெண்கள் சொல்றாங்க, இது வரைக்கும் பரவாயில்லங்க, இவ்வளவு மோசமான வார்த்தையெல்லாம் சொன்னா எப்படிங்க அவங்க கூட வாழ முடியும்? திரும்ப அந்த பெண்ணோட தானே வாழ போகிறோம், திரும்ப அந்த பெண்ணோட தானே வாழ்க்கை ஓட போகிறது. இழிவான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை மனைவிட்டன ரொம்ப சாதாரணமாக ஆண்கள் பேசுவதற்கு தயாராகிறாங்க. இழிவான வார்த்தைகளை பேசாதீங்க. வீட்டில் தவிர வெளியில வச்சு கண்டிக்க கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா 4 சுவத்துக்குள்ள பேசணும். இவர் வெளியே ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆண் செய்யறது சரின்னு காட்டுவதற்காகவே வெளியே வச்சு ஒரு பிரச்சனை, வெளியே வச்சு சண்டை, வெளியே வச்சு அடிப்பதற்கான முயற்சி. ஒரு பெண் சொல்றாங்க, ரோட்ல வச்சு எங்க வீட்டுக்காரு காரி துப்புவாரு, வீதியில வச்சு என்னைய எச்சிய காரி துப்புவாரு. படித்தவர், விவரம் தெரிந்த குழந்தை, மார்க்க முறைப்படி நடக்கக்கூடியவர்கள். ரோட்ல போகும்போது பிரச்சனை வந்துட்டா காரி மனைவியின் மீது ஒரு ஆண் துப்புகிறான் என்றால் அவனோடு அந்த பெண் திரும்ப எப்படி வாழ்வதற்கு தலைப்படுவாள்? அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம், ஒரு மனைவியை கூட அடிக்கல. ரசூலுல்லாவுடைய சுன்னத். அது சுன்னத்துன்னு சொன்னா தான் நமக்கு முக்கியம், ஹதீஸ்னு சொன்னா தான் அதுல முக்கியம். தான் வாழ்ந்த வாழ்க்கையில தன் மனைவியை கை நீட்டி ரசூலுல்லாஹ் அடிச்சதில்ல. அருவருக்கத்தக்க வார்த்தையை தன் மனைவியை ஒரு மனைவிட்ட கூட பேசல. திறந்த புத்தகம், ஒவ்வொரு நிமிடமும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று நாயகர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை வந்துச்சு. செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்ணாங்க. சில சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னாங்க, இவங்களை பூரா விவாகரத்து பண்ணிருங்க, வேற பெண்களை நீங்க திருமணம் முடிக்கலான்னு சஹாபாக்கள் பேசினாங்க. பிரச்சனை வராம இல்ல. அந்த பிரச்சனை அடிப்பதற்கு பயன்படுத்தப்படல, அந்த பிரச்சனை ஆபாச வார்த்தை பேசுவதற்கு பயன்படுத்தப்படல. தடித்த வார்த்தைகளை, அவர்களை குறை பேசுகிற வார்த்தையை பயன்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தல. அப்ப ரசூலுடைய சுன்னத் தன் மனைவியின் மீதான மரியாதையோடு நடத்தக்கூடிய வாழ்க்கை, தன் மனைவியை இழிவாக பேசாத வார்த்தை, தன் மனைவியை அடிக்காத வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்பதை நாம கவனத்தில் எடுக்கணும். ஆயிஷாமா சொல்றாங்க, யூதர்கள் எப்படி நடத்துவாங்கன்னா பெண்களை, அவங்களுடைய அந்த மாதத்தீட்டு வர்ற நேரத்துல ஒதுக்கப்பட்டவங்களா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க எந்த சமையலும் பண்ணக்கூடாது, எந்த பொருளையும் அவங்க எடுத்து கொடுக்கூடாது. அவங்க சுத்தமாகிற வரை அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாத்தான் பார்த்தாங்க. இதுதான் அரபு நாட்டினுடைய பழக்கமா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவோடு நான் இருக்க போது, அந்த மாதிரி நிலை எனக்கு ஏற்பட்ட போது ரசூலுல்லாவுக்கு என்ன தேய்ச்சி நான் சீவி விட்டேன். ஆயிஷாமாவே கேட்கிறாங்க, சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அசுத்தமா இருக்கேன், உன் கையில எதுவும் அசுத்தம் இருக்கான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உன் கையில எதுவும் அசுத்தம் இருக்கா? இது இயற்கை தானே, இது யதார்த்தம் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் தலையை நீட்டினாங்க. நான் ரசூலுல்லாவுக்கு என்ன தேய்ச்சி சீவி விட்டேன். ஒன்றாக சாப்பிட்டு இருக்கிறோம், இந்த அசுத்தமான நேரத்துல ஒன்றாக உணவு நானும் ரசூலுல்லாவும் சாப்பிட்டு இருக்கோம். இது ஒரு பெண்ணுக்கான யதார்த்தம். ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. அவள் ஒதுக்கப்படுவதற்கோ அவள் ஓரம் வைக்கப்படுவதற்கோ ஒரு காரணத்தை காட்டி ஒரு பெண் சமூகத்தை அப்புறப்படுத்த ஒரு சமூகம் முயற்சி செய்த போது அவளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ரசூலுல்லாஹ் ஜமாத் தொழுகை நடத்துவதற்காக போறாங்க. ரசூலுல்லாவுக்கு என்ன ஆசைனா நீண்ட நேரம் தொலை வைக்கணும்னு ஆசை. கால்கள் வீங்கிற அளவுக்கு நின்று ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க. ஜமாத்துக்கு தயாரா போயிட்டேன், நீண்ட நேரம் தொலை வைக்கணும்னு ஆசை. தக்பீர் பற்றதுக்கு முன்னால பார்த்தா பெண்களும் நின்று தொழுதாங்கல்ல, குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டது. குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டனே முடிவெடுத்தேன், இந்த குழந்தைகள் அழுதாங்கன்னா அவங்களுடைய தாய்மார்களுக்கு மனசு கஷ்டப்படும், அவங்க எப்படி நிம்மதியா தொழுக முடியும்? குழந்தை கத்திக்கிட்டே இருந்தா தாயால தொழுக முடியாது. எனவே தொழுகையை சுருக்கி கொண்டேன். ஜமாத்தை நான் நீட்டி தொலை வைக்கல. ஒரு பெண் முகம் வாடுமானால், ஒரு தாய் கஷ்டப்படுவாளானால், ஒரு பெண்ணுக்கு அது மனச்சோர்வை உண்டாக்குமானால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன்னு ரசூலுல்லாஹ் ஜமாத்துடைய தொழுகையை சுருக்கினாங்கன்னா பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், பெண்ணுக்கான எவ்வளவு அங்கீகாரம், அவள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிற அக்கறையின் வெளிப்பாடு.
ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி எதுல இருக்குன்னா, ஒரு ஆண் தன் மனைவியை எப்படி கவனித்துக் கொள்கிறான் என்பதில் ஒரு குடும்ப வெற்றி இருக்கிறது. எதையும் அப்படிலாம் கவனத்தில் கொண்டு வரதில்லை, அவங்க இஷ்டத்தை செஞ்சுக்குவாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறாது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை எப்படி கவனித்துக் கொள்கிறான் என்பதில் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான சிறப்பு இருக்கிறது. ஒரு மனைவி கண்ணீர் சிந்துகிறாள், ஒரு மனைவி கவலை கொள்ளுகிறாள், வீடு பெரிய வீடா இருக்கு அந்த மனைவிக்கு, ஆனா மனசு திருப்தியான வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு இல்லை, அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கை இல்லை. தன் மனைவியை திருப்திப்படுத்தி சந்தோஷத்தில் உள்ளாக்குகிற ஒரு கணவன் குடும்ப வாழ்க்கையை வெற்றி பெறுகிறான். நிறைய குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, எங்க வீட்டில் ஒன்றும் தெரியாதுங்க, அவங்க விவரம் அவளை ரொம்ப கம்மி தாங்க, அவங்களுக்கு தெரிய வேணாம். அப்படி ஒரு மனைவியை ஒரு கணவன் உருவாக்க கூடாது. தான் வாழ்கிற காலத்திலேயே ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக ஒரு மனைவி உருவாக்கப்படணும். கணவன் போயிட்டா அந்த வாழ்க்கையை நடத்த முடியாம ஒரு பெண் திணறி நிற்க கூடாது. என் வீட்டுக்காரர் இருந்தார், எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, இப்ப வீட்டுக்காரர் இல்லை, நான் நிற்கதை ஏற்று நிற்கிறேன்னு ஒரு பெண் நின்றால் அது பெண்ணின் அவலம் அல்ல, அந்த ஆணின் அவலம். தான் வாழ்கிற காலத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆளுமை சக்தியா உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய உருவாக்கம் ஆயிஷா அம்மா எப்படி சொன்னாங்க, என் கல்வியில பாதிய சஹாபாக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, மீதி பாதிய ஆயிஷாட்ட கேளுங்க. சஹாபாக்களுடைய பெருங்கொண்ட கூட்டம் ஒரு பக்கத்தில், ஒரு ஒற்றை பெண்ணான சின்னஞ்சிறிய வயது கொண்ட ஆயிஷா அம்மாட்ட நீங்க பாதி கல்வியை கட்டுக்கங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க. ஆயிஷா அம்மாவினுடைய அறிவிப்பு மட்டும் நமக்கு கிடைக்காம போயிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நமக்கு முழுமையா கிடைச்சிருக்காது. ஆயிஷா அம்மா அறிவிச்ச 2000 சொச்சம் ஹதீஸ் இருக்கு பாருங்க, அது இல்லாம போயிருந்தா திறந்த புத்தகம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைன்னு நாம சொல்ல முடியாது. எனவே ரசூலினுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக காட்டியது ஆயிஷா என்கிற ஆளுமை ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுத்தாங்க. எனவே நம்மளுடைய இறப்புக்கு பிறகும் கூட அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற, குழந்தைகளை வளர்க்கிற, சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனைவியை ஆளுமை மிக்க சக்தியாக ஒரு கணவன் உருவாக்கணும். அந்த கணவன் தான் வெற்றி பெற்ற கணவன். அவளுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அது பாவங்க, அது அப்புறாணிங்க, அவங்க வீட்டில் வளர்ந்தது அப்படித்தாங்க அப்படிங்கிற சூழலை ஒரு கணவன் உருவாக்க கூடாது. எந்த கணவன் தன் மனைவியை ஆளுமை மிக்க சக்தியாக உருவாக்குறானோ அந்த கணவன் வெற்றி பெற்ற கணவனாக மாறுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கணவன் மனைவியை பற்றி சொல்லுகிற போது, இது நாம ஏற்படுத்திய பந்தம், வஜஅல பைனக்கும் மவத்தா, உங்க 2 பேருக்கு மத்தியில அன்பை நாம் தான் போடுகிறோம், வ ரஹ்மா, இரக்கத்தையும் நாம் தான் போடுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 2 வார்த்தை, அன்பையும் நம்ம தான் போடுறோம், இரக்கத்தையும் உங்களுக்கு நாம தான் போடுறோம் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். இளமை காலத்துல அன்போடு வாழ்வாங்க, ஒரு காதல் இருக்கும், பிரச்சனை வந்தாலும் சேர்ந்துக்கிட்டே போவாங்க. வயசானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தேவைப்பட மாட்டாங்க. வயசானதுக்கு பிறகு தேவைப்படாதுல்ல, மனைவி சமைக்க முடியாமல் போயிடுவா, துவைக்க முடியாமல் போயிடுவா, வீட்டை கிளீன் பண்ண முடியாது, பிள்ளைகள் வளர்ப்பதற்கு பெரிய பிள்ளைகளாக மாறிடுவாங்க, மனைவி தேவைப்பட மாட்டா. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த நேரத்தில் நீ இரக்கத்தை காட்டணும். உன்னோடு வாழ்ந்தவள், தன் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஓ வாழ்க்கைக்குள்ள வந்தவ, தன்னுடைய லட்சியங்கள் கனவுகளை அனைத்தையும் தாண்டி உன்னை ஆண்மகனாக நிறுத்தி நீ பெற்றெடுத்த குழந்தைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்குவதை தன் வாழ்க்கையாக கழித்த ஒரு பெண் இப்போது இயலாமைக்கு போயிருக்கா. இப்ப சமைக்க முடியல, இப்ப அவளால துணி துவைக்க முடியல, அவளால குடும்ப பாரத்தை சுமக்க முடியல, அதனால இனி இவள் தேவையில்லை என்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அவள் செய்த தியாகத்தை, அவள் செய்த அர்ப்பணிப்பை பல குடும்பங்களில் பெண்களால் தான் அந்த குடும்பம் கட்டி காப்பாற்றப்படுகிறது. பல குடும்பத்தினுடைய இருத்தலை, பொருளாதாரத்தை, அந்த குடும்பத்தின் கௌரவத்தை, அந்த குடும்பத்தின் கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகிற சூழலை பெண்களால் மாத்திரம்தான் செய்ய முடிகிறது. அப்ப நீங்க இறக்கப்படுங்கிறான். அவ இளமை காலத்தில் எவ்வளவு தியாகம் செய்தா, எவ்வளவு சூழலை உருவாக்கி கொடுத்தா, உனக்கு குழந்தை அவள் மூலமாகத்தானே கிடைத்தது. நீ தகப்பன் என்கிற அங்கீகாரம் அவள் மூலமாகத்தானே கிடைத்தது. இல்லைன்னா என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்? உன் குழந்தை எப்படி வளர்த்து இன்றைக்கு நாளைக்கு நீ முடியாத நேரத்திலேயும் உன்னை பராமரிக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கி கொடுத்தவள் அவள் தானே. அல்லாஹ் அதனாலதான் இரக்கப்படுங்க, கருணையோடு நடங்க, நன்றி உள்ள அடியார்களாக நீங்க மாறுங்க என்கிற செய்தியை அந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். இவ குடும்ப வாழ்க்கைகளை பூரா இந்த கமிட்மெண்ட் போபியான்னு ஒரு போபியா உருவாயிருக்கு. போபியா ஒரு பயம்,
என்னன்னா நிறைய ஆண்கள் எல்லாம் வாழ்ந்து பல ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு என்ன வாழ்க்கை, என்ன இந்த பெண்ணோடு வாழ்ந்தோம், என்ன குழந்தைகளை பெற்றோம், இந்த வாழ்க்கையே ரொம்ப இதா இருக்கு. வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு வாழ்க்கையினுடைய தொடக்கத்துல எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்ததற்கு பிறகு என்ன நினைக்கிறான்னா என்ன இந்த வாழ்க்கை அப்படிங்கிற புலம்பல் தென்படுகிற பொறுமல் நிறைய ஆண்கள்கிட்ட அப்படி வந்துருச்சு. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல. வாழ்ந்த மனைவியை ரசித்து அதை உணர்ந்து அன்பை வெளிப்படுத்தி கடைசி காலம் வரை அழகாக அந்த வாழ்க்கை கொண்டு போவதற்கான சூழலை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிற. சில காரியங்களை நாம செய்யவே கூடாது. குடும்ப வாழ்க்கையில சில காரியங்களை நாம செய்யவே செய்யணும். இந்த செய்யக்கூடாத காரியங்களையும் நான் பட்டியலிடுகிறேன். இது 40 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் கூட 50 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் கூட பழசெல்லாம் விட்டுட்டு புதிய வாழ்க்கையாக நம்ம கணக்கில் எடுத்து கொண்டு போனோம்னா அந்த வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கும். மனைவிமார்களின் கடமை இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம பேச இருக்கோம். இப்ப ஆண்களுக்கான கடமையில செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தகவல், மனைவியை கண்டுகொள்வதே இல்லை. மனைவிக்கான ஒரு அங்கீகாரம், அவள் குடும்பத்துல ஒரு உறுப்பினரா இருக்கா, அவளை கேட்டு ஒரு விஷயத்தை செய்யணும், அவள்கிட்ட சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரிமாறணும்னு அவளுக்கான அங்கீகாரம் நிறைய குடும்பங்களில் இல்லாமல் போகிறது. அப்ப அந்த வாழ்க்கை சுவைக்காது. 2 பேரும் ஒரே பார்ட்னர் தான். தகப்பனுக்கான உரிமையை போல தாய்க்கான உரிமை இருக்கிற, கணவனுக்கான முக்கியத்துவத்தை போல மனைவிக்கான முக்கியத்துவம் இருக்கிற. அதை ரொம்ப கவனத்துல நாம ஏற்படுத்துறோம். 2வது செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் தலாக்கு விட்டுருவேங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. பெண்களுக்கும் அதுல பிரச்சனை இருக்கு, நம்ம அதையும் சொல்ல வேண்டியிருக்கு, நாளைக்கு பேசுவோம். தலாக்கு விடுறேன் ஆகும்னு ஒரு பிரச்சனை எடுத்துனா நான் தலாக் சொல்லிடுவேன். முதல்ல வாழக்கூடிய மனைவிக்கு அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதான் பேசணும். எது குறை எது நிறை எதை சரி செய்யப்பட வேண்டும்னு பேசணுமே தவிர, ஆண்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் உடனே தலாக் விட்டுருவேன், இப்படியே போனா நான் என்ன செஞ்சிருவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்கள் அதிகமாக உச்சரிக்கிறார்கள். இது தவறான குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய என்னன்னா, நீ வேணாம், உன்னோட வாழ்ந்தது பிரச்சனை இல்லை. தலாக் என்பது உச்சகட்டம், மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அல்லாஹ் கோபப்படுகிறான். வழியே இல்லை என்கிற கட்டத்தில் இனி சேர்ப்பதற்கு முகாந்திரம் இல்லை என்றால் தலாக்குக்கான செய்தி அல்லாஹ் பேசுறானே தவிர, எடுத்ததுக்கெல்லாம் எடுத்தார் கைப்பிள்ளை ஆவுனா பெண்களை மிரட்டுவதற்கு, அவர்களை ஒடுக்குவதற்கு, இனிமேல் அவர்கள் பேசாமல் இருப்பதற்கு இதுதான் ஆயுதம் என்று ஒரு ஆண்கள் பயன்படுத்துவார்களானால் அது குடும்ப வாழ்க்கையை சீரழிப்பதற்கான சூழத்தை அது உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு ஆண்கள் பயன்படுத்துற செய்தி என்னன்னா, 2வது திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பேசுவாங்க. மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, தவறான செய்தி அல்ல. தேவையானால் முறையோடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குமானால் 2வது திருமணத்திற்கான அனுமதியை மார்க்கம் கொடுக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் அடுத்த இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறேன், ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் 2வது கல்யாணத்துக்கு போயிடுறேன், திருப்பி இப்போ அப்படி அவ திருப்பி கேட்கறான்னு வைங்க, என்ன பிரச்சனை ஆகும்? நானும் உன்னைய முடிச்சுட்டு வேற ஒரு மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு, நான் 2வது கல்யாணத்துக்கு போறேன்னு பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எது தேவையோ, எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கிற. மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்குமாக மார்க்கம் கொடுத்த சலுகையை ஒரு ஆணாதிக்கத்தை காட்டுவதற்காக ஒரு ஆண் பயன்படுத்துவானால் அந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். நிறைய ஆண்கள் பெண்களை அவமரியாதையா பேசுறாங்க. பலருக்கு முன்னிலையில வச்சு பெண்ணை கேலி பண்றது, அவளை கிண்டல் பண்றது. இவங்க மாப்பிள்ளை விட்ட ஆட்கள் பூரா வந்த உடனே அந்த நேரத்துல ஆண்மகன் செய்தது சரின்னு, பெண் செஞ்சிருக்கிறது தவறுன்னு காட்டுறதுக்காக வேண்டி 2 பேரும் ஒண்ணுதானே, மல்லாக்கப்படுத்தி எச்சிய துப்புனா நம்ம மேலதானே விழுகும். மனைவியை பற்றி சொல்லுகிற குறை அதை நம்மீது வைக்கப்படுகிற குறை. நம் வீட்டிற்கு வந்தவள், நமக்கான அங்கீகாரம் கொடுத்தவள், நம்மோடு வாழ தலைப்பட்டவள். அப்ப அவளை பத்தி உள்ள குறைகளை நம்ம 2 பேரும் பேசி சரி பண்ணணுமே தவிர, குடும்ப மீட்டிங்கா போட்டு ஒரு பெண்ணை பற்றிய தகவல்களை ஒரு ஆண் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். பெண்ணுக்காக நேரம் கொடுக்கணும். நிறைய முக்கிய பிரச்சனை இது ஒண்ணு. மனைவிக்குன்னு ஒரு நேரமே கொடுக்கறது இல்லை. பள்ளிக்கு வர்றோம், மார்க்க விஷயம் பண்றோம், சமூக பொறுப்புள்ள விஷயங்களை நிறைய பண்றோம், வியாபாரத்துக்கு நேரம் கொடுக்குறோம். நம்ம வீட்டில் மனைவின்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு நம்ம என்ன நேரம் கொடுக்குறோம்? அவளோடு பேசுவதற்கு, அவளோடு வெளியே போவதற்கு, அவளுடைய ஆசைகளை கேட்பதற்கு, அவள் சொன்ன விஷயங்களை செய்து முடிப்பதற்கு அவளுக்கான ஒரு நேரத்தை நாம கொடுக்கணுமா இல்லையா?
நம்மோடு வாழக்கூடியவள் தானே, யார்கிட்ட போய் அவ பேசுவா, யார்கிட்ட போய் பரிமாறுவா? எனவே எந்த குடும்பத்தில் ஒரு மனைவிக்கான நேரம் ஒதுக்கப்படுமோ அந்த இடத்தில் அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுக்கும். இங்க எங்கன்னா குடும்ப வாழ்க்கையில மனைவிக்குனா கட்டுப்பாடு, கணவனுக்குனா சுதந்திரம். கட்டுப்பாடுனா ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுதானே. இவர் வெளியே போகும்போது சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லிட்டு போயிட்டா, மனைவி வெளியே போகும்போது சொல்லிட்டு போவா. 3 நாள் 4 நாள் வெளியே போனாலும் மனைவிக்கே தெரியாது எங்க போனாருன்னு தெரியல. வெளியூருக்கு போகக்கூடிய சில கணவன்மார்கள் கூட மனைவிக்கு தகவலை சொல்றதில்ல. யாராவது கேட்டா தெரியல, போன் அடிச்சா எடுக்கிறது இல்ல. என்ன ஆனார், 3 நாள் கழிச்சு திருப்பி வந்தாதான் இங்க வெளியூர் போனேன், திருநெல்வேலி போனேன், அங்க போனேன், தகவல், ஒரு தகவல் பரிமாற்றம். ஏன்னா இங்க கட்டுப்பாடு முழுக்க மனைவிக்கு. எல்லா ஆண்களுக்கும் சுதந்திரம், மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லல. 2 பேருக்கான சூழல். ஒரு பெண் என்கிற அடிப்படையில் அவளுக்கான கட்டுப்பாடு வேற, ஆணுக்கான கட்டுப்பாடு வேற. குடும்ப அமைப்புன்னு வந்துட்டா கணவன் மனைவிக்கான சூழல்ல 2 பேருக்கு ஒண்ணுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் குறையாவே சொல்றது. நிறைய பேசுவாங்க, நிறைகளை பேசுறதே இல்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு டீ போட்டுட்டா டீ நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். பாலை கொஞ்சம் கூட ஊற்றிருக்கணும், சீனி கொஞ்சம் குறைச்சி போடணும், டீ தூளை கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா அந்த டீ நல்லா இருக்கும். 3 தானே டீயில் இருக்கு, 30 இருக்கு. 3மே சரியில்லைன்னு சொன்னா அப்ப எதுவுமே சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஒரு குடிக்கிற டீயில கூட சந்தோஷமா ஒரு மனைவி செஞ்சிருக்கிற விஷயத்த நமக்காக நேரம் ஒதுக்கி பண்ணியிருக்காளே, அதை சந்தோஷமாக பாராட்டத்தானே செய்ய போறோம். நாம பங்களிப்பு செய்யல, நம்ம நேரத்தை கொடுக்கல, நாம உழைக்கல, அவள் செஞ்சதற்காக ஒரு பாராட்டு செய்தி. குறைகள் இருந்தால் அந்த குறைகளை அழகாக சுட்டி காட்டி அதை நிவர்த்தி ஆக்குவதற்கான சூழல் நிறைய கணவன்மார்கள் பேசுகிறார்கள். ஆனா பெண்களுக்கான நிறைகளை அவர்கள் பேசுறதில்ல, குறைகளாகத்தான் செஞ்சிருக்காங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க. இன்னொரு குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையை விட 3வது ஆளு சண்டை தான் இந்த குடும்பத்துக்கு எடுக்குது. உங்க மாமே உங்க அம்மா இப்படி சொன்னாங்க, உங்க ஆத்தா இப்படி சொன்னாங்க, உங்க காக்கா இதை கொடுத்துட்டாரு. இந்த கணவன் மனைவிக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான். மற்ற பிரச்சனையை வெளியே வச்சிருங்க, உள்ள அலோ பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகள் கூட உங்கள் வாழ்க்கைக்குள் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. 3 நேரம் சலாம் சொல்லிட்டு தான் உங்க பிள்ளைகள் உங்களை சந்திக்க வரணும்னு குர்ஆன் சொல்லுது. உங்களுக்குன்னு பிரவேசி இருக்கு, அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் மட்டும்தான். உங்க அத்தா அம்மா உள்ள வர முடியாது, உங்களுடைய பிள்ளைகள் உள்ள வர முடியாது, உங்களுடைய நட்பு வட்டாரம் உள்ள வர முடியாது. இந்த கணவன் மனைவி என்கிற பிணைப்புக்குள்ள நீங்க மட்டும்தான். 3வது பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க பிரச்சனையாக்குவதற்கு முயற்சி செய்யாதீங்க. இது மார்க்கம் அனுமதித்த விஷயம் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் மாத்திரம்தான் உத்தரவாதம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, பழி சுமத்துறது மனைவியை. எல்லாம் உன்னாலதான் விளங்காம போச்சு, நீ வளர்த்த வளர்ப்பு தான் பிள்ளைகள் சரியில்லை, இவருக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி முழு குற்றச்சாட்டையும் தன் மனைவியின் மீது சுமத்துவதற்கான முயற்சி. எல்லாமே அவளால கெட்டு போச்சு, உன்னாலதான் அப்படி ஆச்சு. அப்ப இது குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். மனைவி வீட்டு உறவினர்கள் வந்தா அதை ஒரு மாதிரி நடத்துறது, கணவன் வீட்டு உறவுமார்கள் வந்தா அதை ஒரு மாதிரி நடத்துறது. இது பெண்கள்கிட்ட இருக்கு, ஆண்கள்கிட்ட இருக்கு. 2 தரப்புலையும் இந்த பிரச்சனை இருக்கு. 2மே சரி செய்யப்பட வேண்டிய செய்தி. சில விஷயங்களை நாம செய்தே ஆக வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது கணவனாகத்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நான் நபி ப்ராஃபட் நுபுவத்தோடு தான் வீட்டுக்குள்ள வருவேன், நான் இந்த நாட்டினுடைய அரசன், வீட்டுக்குள்ள வரும்போது அப்படித்தான் வருவேன். ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்க்கையை காட்டல. குனிஞ்சிருப்பாங்க, பேர குழந்தைங்க முதுகு மேல ஏறி நின்று யானை சவாரி ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க. உலகத்தினுடைய தலைவர், ஈரு உலகத்திற்கு தலைவர். அந்த பவர் உலகத்துல யாருக்குமே இல்லை, அந்த அதிகாரம் உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படல. அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தான். ஆனா பேர குழந்தைக்கு நன்னாவத்தான் இருந்தாங்க. அங்க போய் நான் நபின்னு காட்டல. தன் மனைவிட்ட போய் நாம நீங்க ஆலிம்சாதாங்க, அது பள்ளிவாசலுக்கு தான். வீட்டுக்கு வந்தால் கணவன் தான், வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு தகப்பன் தான். நீங்க ட்ரெஸ்ஸுக்கு வேணா கஞ்சி போட்டிருக்கலாம். சில பேர் கஞ்சியை போட்டு முறுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. ட்ரெஸ்ஸுக்கு கஞ்சி போடலாம், வாழ்க்கைக்கு கஞ்சி போட்டா வரப்பாவே இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி வெற்றி பெறும்? ஆயிஷாமா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, எத்தபஸ்ஸமு அபதா, எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. மனைவியை பார்த்தே நம்ம சிரிக்கலன்னா வேற எங்க பார்த்து சிரிக்க போறோம்? அந்த சிரிப்பு எதற்கு பயன்பட போகிறது? எத்தபஸ்ஸமு அபதா, சிரித்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி யாரு சொல்றா? ஆயிஷாமா ரசூலுல்லாஹ்வை சொன்னாங்கன்னு புரியாதீங்க, ஒரு மனைவி கணவனை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட். நம்ம வீட்டில் கேட்க வாய்ப்பு இருக்கா? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நினைவுக்கு வருது. 40-50 வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவிட்ட போய் கேட்குறாங்க,
உங்கள் வீட்டுக்கார் எப்படிங்க, எப்படி வாழ்ந்தீங்க? அந்த மாதிரி சொன்ன வார்த்தை நான் எந்த டிக்ஷனரியில் தேடினே கிடைக்கல. அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எப்படிங்க? ங்கிற ஒரு வார்த்தையோட 50 வருஷம் வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ஆயிஷாமா சொன்னாங்க, இத்த பஸ்ஸமு அபதா, சிரித்த முகத்தோடு. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம்! எப்படி ரசூலுல்லாஹ் நடத்தி இருந்தா சிரித்த முகத்தோடு என் கணவர் வீட்டுக்கு வருவாருங்கிற வார்த்தையை ஆயிஷாமா சொல்லி இருக்க முடியும். அப்ப அந்த இடத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும், பாராட்டணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். தவறு வரனா சொல்லியப்பா இது இப்படி பண்ணா சரியாயிரும்பா, அப்படி செஞ்சா சரியாயிரும்பா. கவனத்துக்காக சொல்றேன், ஒரு ஆண் தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் மனைவிக்கு. மனைவி சமைக்கணும்னு இஸ்லாத்துல சட்டம் கிடையாது. நீங்கள் விவாதிக்கலாம், கவனத்துல கூட எடுக்கலாம். எல்லாம் கணவனுக்கு பொறுப்பா இருந்து கணவன் தான் மனைவிக்கு எல்லாம் கொடுக்கணும். அவங்க வாழ்க்கை பார்ட்னரா ஏத்துக்கிட்டு நீங்க பொருளாதாரத்தை சமைங்க, நான் சமைக்கிறேன், நான் துவைக்கிறேன், நான் எல்லா பணிவிடையும் பார்த்துக்கிறேன், உள் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கிறேன், வெளி நிர்வாகத்தை நீங்க பாருங்கன்னு பார்ட்னரா சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு அடிமையை போல எல்லாவற்றையும் குறையா பார்க்காம பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பாராட்டு அவர்கள் அடுத்தடுத்து அந்த காரியத்தை செய்வதற்கான முயற்சியை கொடுக்கும். அவங்களுடைய வேலையில நாம அக்கறை காட்டணும், அவங்களுடைய செய்யக்கூடிய வேலையில அக்கறை காட்டி உதவணும். ரசூலுல்லாஹ் அகில உலக தலைவர் வீட்டுக்கு வருவாங்க, அருந்து போன செருப்ப ரசூலுல்லாவே தப்பாங்க, துணியை அவங்களே துவைச்சிருக்காங்க, ஆட்டுல அவங்களே பால் கலந்திருக்காங்க, மாவு பிசைந்து கொடுத்திருக்காங்க. மனைவிக்கு உதவி செய்தால் அது ஆண் இல்லை என்று பார்க்கிறார்கள். ரசூலுல்லாவை விட சிறந்த ஆண் உலகத்துல யாரு? மனைவிக்கு ஹெல்ப் பண்ணா பொண்டாட்டி தாசன் யார் வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் தூட்டட்டும். ரசூலுல்லாவுடைய சுன்னத்து. தன் மனைவியின் விஷயத்துல ஒரு குடும்பம் இருக்குங்க, அந்த வீட்டுக்கு எப்ப நீங்க சாப்பிட போனாலும் 10 பேருக்கு சாப்பாடு தயாரா இருக்கும். ஒரு ஜும்மாவுக்கு நம்ம ஜும்மா பயான் செய்ய போனோம்னா 10 பேரோட போனா என்னன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க. சாப்பாடு பரிமாறுகிற போது பல ஐட்டம் இருக்கும். பிரியாணினா 2-3 வகையில சாப்பாடு இருக்கும். ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து செய்யறதுனால வேலை சுமையா தெரியல, வர்ற ஆட்களை சிறப்பா கவனிக்கிறாங்க. சேர்ந்து செய்யப்படுகிற காரியம் அது இழிவுக்கான அடையாளம் அல்ல, இதை ரசூலுல்லாஹ் காட்டி இருக்கிற ஒரு சுன்னத்தின் வெளிப்பாடு. அன்பளிப்புகள் கொடுக்கணும் மனைவிக்கு. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம், ஒரு கணவன் மனைவிக்கு எங்கேயாவது கிஃப்ட் கொடுத்துருக்கான்னா அப்படி ஒரு செய்தியே இருக்காரு. அன்பை அளிக்கிறதானே, அன்பை ஒருத்தருக்கு அளிக்கிறதா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு நீங்க எதுல காட்டுவீங்க? போர்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நாம வாங்கி கொடுத்த பொருளை மனைவி பயன்படுத்துறோம். இயல்பா வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறத கணக்கில் எடுக்க கூடாது. அரிசியும் சீனியும் வாங்கி கொடுத்ததல்ல கணக்கு. அவள் எதை விரும்புவாள் என்று தெரிந்து கொண்டு அதை அன்புக்கான பொருளாக வாங்கி கொடுப்பது. அந்த பொருளை அவள் பயன்படுத்துகிற போது எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததுங்க, அதை நாம் பார்க்கிற போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அப்ப அன்பை வெளிப்படுத்துவதற்கான இடத்தை நாம முக்கியப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உன் மனைவிக்கு ஒரு கவளம் உணவை நீ ஊட்டி விடுவது தர்மம்னாங்க. சில ஆட்கள் வருவாங்க, மனைவிக்கு உணவை ஊட்டுறதை கூட யோசிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. நான் போய் அவளுக்கு உணவு ஊட்டவான்னு நினைப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? நீ ஊட்டி விடுறது தர்மம்னாங்க, சதக்கான்னாங்க. அப்ப எவ்வளவு கவனம் பாருங்க. அன்பின் வெளிப்பாடு, ஆசையின் வெளிப்பாடு. நீ எனக்கு செய்யற மாதிரி நானும் உனக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அன்பை ரசூலுல்லாஹ் காட்டினாங்க தெரியுமா? ஒரே தட்டுல சாப்பிட்ட நிகழ்வு, தண்ணீர் குடித்த நிகழ்வு. மனைவிக்கு உமைரான்னு ஒரு பட்டப்பெயர், செக்க செவந்த சின்ன பெண்ணேன்னு அதுக்கு அர்த்தம். எவ்வளவு அன்பா கூட்டிருப்பாங்கன்னு பாருங்க. கேட்கும் போதே காதல எவ்வளவு குளுமை. நாம பட்டப்பெயர் வைக்கிறோம், அதை நம்ம சொல்ல முடியுமா? வெளியில காட்ட முடியுமா? சொன்னா எப்படி இருக்கும்? என்னன்னா குறைகளை மாத்திரமே நாம பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைகளை மாத்திரமே பேசினாங்க. ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி பேசணும்னா, அவன் பேச்சை கேட்டு அவன் லயிச்சு போகணும். எங்க வீட்டுக்காரர் பேசினார்னா, நீங்க ஜும்மா மேடை இல்லையே, எல்லாம் தயார் பண்ணிட்டு சரியான ஹதீஸை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. மனைவிட்ட அன்பை காட்டுறதுக்கு நீங்க எதை வேணாலும் சொல்லலாம்ல. உலகத்துல உனைய மாதிரி அழகு இருக்கான்னு நீங்க சொல்லலாமே. நமக்கு அதானே அழகு. நீ செய்யற மாதிரி ஒரு சாப்பாடை உலகத்துல யாரும் செய்ய முடியாது. கடையில வாங்கினா கூட அவ்வளவு டேஸ்டா இல்லையே. கஞ்சி ஜாமில் ரசகுல்லா ஆக்குறத விட ஓன் கஞ்சி அவ்வளவு டேஸ்டா இருக்கே, சொல்றதுல தப்பு இல்லையே. மனைவியை மகிழ்விப்பதற்கு நாம பேசக்கூடிய அந்த வார்த்தையில, நாம செய்யக்கூடிய கிண்டல்ல, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தன்னுடைய மனைவியோடு லயிச்சு பேசியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்காங்க. குறைகளை சொல்லி அல்ல, நிறைகளை சொல்லி அன்பை வெளிப்படுத்தி ரசூலுல்லாஹ் காட்டிய இடம். ஓட்டப்பந்தயம் நடத்துறாங்க, ரசூலுல்லாஹ் தோக்குறாங்க, அடுத்த ஆயிஷாமா தோக்குறாங்க, மனைவிட்ட தோத்து போறாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறாங்க.
இங்க நம்ம தோக்கவே கூடாதுன்னு வீராப்பா நிக்க கூடாது. இங்க நம்ம தோக்கல, மனைவிக்கு வெற்றியை விட்டு கொடுக்குறோம். பிள்ளைகள்கிட்ட போய் வீராப்பா நிப்பமா? பிள்ளைகள் ஜெயிப்பதை பார்த்து நாம சந்தோஷப்படுவோம். மனைவி ஜெயிப்பதை பார்த்து ரசூல்லா சந்தோஷப்பட்டாங்க. இது ரசூல் காட்டிய அற்புதமான வழிமுறை. சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பாளர், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் சகிப்புத்தன்மையோட மனைவி தவறு செய்தா, நம்மளை விட வயசுல கம்மி பலவீனமான ஒரு பெண் ஏதோ ஒரு புரிதல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா கொஞ்சம் பொறுத்து போவோம். ஒரு நாள் கழிச்சு அந்த விஷயத்தை புரிய வைப்போம். அந்த எடுப்புலேயே அந்த பிரச்சனையை முடிக்காம போறது இல்லை. சகிப்புத்தன்மை, குடும்பத்துல சகிப்புத்தன்மை இல்லைன்னா, தன்னோடு வாழ்ந்த மனைவிட்ட நாம சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளலன்னா, உலகத்துல யார்கிட்ட போய் நாம சகிப்புத்தன்மையோடு நடக்க போறோம்? ஷரியத்து முறையோடு நடத்தணும். ஷரியத்தை விட்டுறக்கூடாது. மார்க்கம் என்ன அளவு கொடுத்திருக்கோ அந்த அளவை எப்போதும் தாண்டக்கூடாது. அந்த அளவிலேயே நம்முடைய வாழ்க்கையை நிகழ்த்தணும். முக்கியமான செய்தியோடு நிறைவுக்கு வருகிற, கோபத்தோடு அந்த வாழ்க்கையை கடக்கக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல 3 நாளைக்கு பிறகுதான் பேசுறாங்க. சில குடும்பத்துல 1 வாரம் கழிச்சு தான் பேச்சுவார்த்தை. சண்டை போட்டா 1 வாரம் கழிச்சு தான், சண்டை போட்டா 1 மாசம். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் பேசாத கணவன் மனைவி உண்டு. சாப்பாடாக்கிவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா 2 பேரும் பேசிக்கிற மாட்டாங்க. 15 வருடம் மனைவிட்ட பேசலைன்னா அவனுடைய வாழ்க்கையை நீங்க யோசிக்கவே முடியல. இது எப்படி சாத்தியம்னே தெரியல. ஒரு நாள் இரவு கூட பிரச்சனையோடு வாழ்க்கையை கடந்து போய்விடக்கூடாது. திரும்ப பகல்ல சண்டை போடலாம், ஒரு நாள் என திரும்ப கிடைக்காது. அந்த காலத்தை உங்களால் மீட்டி கொண்டு வரவே முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். இவளோடு வாழ்வதற்கு அல்லாஹ் என்ன வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கானோ அந்த வாய்ப்பை நீக்க மற வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். சரி, சில பேர் ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க. இது எப்போ நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று செய்யுது, அது ஒன்று சொன்னா நம்ம ஒன்று செய்கிறோம். என்ன செய்யறதுங்க? நீங்க நிறைய சொல்றீங்க, ஆனா ஒத்து வர மாட்டேங்குது. ஒத்து வர மாட்டோம்ங்கிறதுல ஒத்து வந்துடணும், முடிவு பண்ணிடணும். இது இப்படித்தான், நாம ஒன்று சொன்னா அது ஒரு மாதிரியா நிற்கும், அதனால இப்படியே வாழ்க்கையை ஓட்டு. இது எதுக்குமே ஒத்து வராது. கூட வாங்கணும்னு சொன்னா பிரச்சனை பண்ணும், கம்மியா வாங்கணும்னு சொன்னா ஏன் கம்மியா வாங்கணும்னு கேட்கும். ஒரு ஆள் இருக்காங்க, இங்க சேலையை பார்த்தீங்கன்னா இது என்ன ரொம்ப பளபளன்னு இருக்கு, அதனால வேணாம். இது ரொம்ப தூங்குற மாதிரி இருக்கு, அதனால வேணாம். இது ரொம்ப ரேட்டு கூட இருக்கு, அதனால வேணாம். இது ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க எந்த வகையிலையும் திருப்திப்படுத்த முடியாது. அப்ப என்னன்னா, இது ஒத்து வராத ஆட்கள் சில நேரம் அப்படித்தான் அமைவாங்க. இது அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு. அப்ப என்ன செய்யணும்னா, இது எதுக்குமே ஒத்து வராது அப்படின்னு ஒத்து வந்துடணும். 2 பேரும் சேர்ந்து பேசி பிரியறதல்ல, ஒத்து வராத கேஸ் அப்படிங்கிறதுல ஒத்து வந்து வாழ்ந்து தீர்ப்பதற்கான முயற்சியை நாம செஞ்சிடறோம். இது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள். பொறுப்பாளர்கள் தலைமை சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே தன் பொறுப்பை உணர்ந்து கொண்டு, தனக்கு இடப்பட்ட கட்டளைகளை புரிந்து கொண்டு, இந்த உலகத்திலேயே சொர்க்கமாக வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறான். அதை புரிந்து கொண்டு கணவன் சரியானால் நிச்சயமாக தலைமை சரியாக இருக்கிற போது அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மனைவிக்கான கடமை என்ன என்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.